தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ட பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தர்மபுரிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது கடந்த காலங்கள் மூலமாக இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல்ல தர்மபுரியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ அன்புமணி அவர்கள் கிட்ட தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற காரணத்தினால அன்புமணி அவர்கள் இந்த தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு. அதுதான் அவருடைய ஃபியூச்சர் அரசியலும் தீர்மானிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறதாக பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட தர்மபுரியில இந்த முறை என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தர்மபுரியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 தொகுதிகள் 5 சீட்ஸ் இருக்கு. பாலக்கோடு, பெண்ணகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் அப்படின்னு 5 இடங்கள் இருக்கு. ஸோ இங்க முன்னாள் அமைச்சர் அன்பழகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாலக்கோடுல 6வது முறையாக வெற்றி பெறதுக்காக அந்த அளவுக்கு அவருக்கான ஒரு செல்வாக்கு அப்படின்றது பாலக்கோடுல இருக்கு. அதுவே பழனியப்பன் முன்னாள் அமைச்சர் அவங்களும் பாப்பிரெட்டிப்பட்டியில ஒரு க்ளோஸான ஒரு கண்டெஸ்ட் கொடுப்பாங்க. அதே சமயம் அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த முறை தர்மபுரியில போட்டி போடுறாங்க. அவங்களுடைய கேம்பெயினுக்கான வரவேற்பு அப்படின்றதும் இருந்துட்டு இருக்கு. ஜி.கே. மணி அவர்கள் இப்போ ராமதாஸ் அன்புமணி அப்படின்னு 2 பேரும் பிரிஞ்சு போன காரணத்தினால ராமதாஸ் அவர்கள் கூட தான் ஜி.கே. மணி அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஜி.கே. மணி அவர்களுடைய பையன் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக பெண்ணகரம் தொகுதியில போட்டி போடுறாங்க. அதுவே அதிமுகவுக்கான ஒரு எட்ஜா மாறி இருக்கு அரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும். இப்படிப்பட்ட சூழல்ல திமுக ஒரு டஃப்பான எதிரியோட தான் இந்த 5 தொகுதிகளிலும் மோதுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக அந்த என்டிஏ அலைன்ஸ் திமுகவுக்கு ஒரு டஃப்பான ஒரு இடமாக இது மாத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுங்கட்சி தரப்பாக இருந்து ஒரு தொகுதியை கூட அவங்க எளிதா நினைக்கல. எல்லா இடங்கள்லயுமே அவங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு முழு முனைப்போட வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு அவருடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கிரியேட் ஆயிருக்கு. ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பிரிஞ்சு இருக்கிற காரணத்தினால ராமதாஸ் அவர்களும் தர்மபுரியில அவருடைய வேட்பாளர்களை இறக்கியிருக்கிறாரு. சசிகலா அவர்கள் ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில ராமதாஸ் அவர்கள் நார்த் சைடையும் சசிகலா அவர்கள் சவுத்தையும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. தர்மபுரியில எங்கெல்லாம் அன்புமணி அவர்கள் களமிறக்கிறாரோ அங்கெல்லாம் ராமதாஸ் அவர்களும் களமிறக்கிறாரு. இதுவுமே ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. சோ இப்ப மற்ற கட்சிகள் தர்மபுரியில என்ன மாதிரியான நிலையில இருக்காங்கன்னு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் எல்லா இடத்துலயும் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தர்மபுரியில கேம்பெயினிங் அரேஞ்ச் பண்ணி அந்த கேம்பெயின் கேன்சல் பண்ணப்பட்டுருச்சு. இது அதிமுக என்டிஏ அலைன்ஸுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறி இருக்கு. விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் தர்மபுரியில கேம்பெயின் பண்ணாம இருக்கிறது. அதே மாதிரி எடப்பாடி தொகுதியிலுமே விஜய் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணல அவருடைய கட்சியின் சார்பாக. தர்மபுரியிலும் இன்னும் கேம்பெயின் எதுவுமே நடக்கல அப்படின்றது ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் தமிழக வெற்றி கழகம் என்டிஏ அலைன்ஸ் நடுவுல போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இது தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய நிலையாக இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களினுடைய ஆட்கள் அங்க வேட்பாளராக களமிறக்கிருக்காங்க. ஆனா ராமதாஸ் அவர்கள் இப்ப வரைக்கும் கேம்பெயின் பண்றதுக்காக தர்மபுரியில போகல. காரணம் அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ். இதுவுமே பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்களுடைய தரப்புக்கு ஒரு சாதகமான விஷயமா மாறி இருக்கு. தர்மபுரி மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே இப்போ வரைக்கும் அதிகமான வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. தொடர்ந்து 1989ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனை பாட்டாளி மக்கள் கட்சி அங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் வாக்கு வங்கியை பில் பண்ணி வச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. 2016 தேர்தலில் கூட அன்புமணி அவர்களை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா களமிறக்கி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லும் போது அங்க குறிப்பா இந்த 5 இடங்கள்ல தர்மபுரியில் இருக்கக்கூடிய 5 இடங்கள்லயும் கணிசமான ஒரு வாக்குகளை அன்புமணி அவர்கள் பெற்றிருந்தாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியில எவ்வளவு ஓட் % இருக்கு அப்படின்ற விவரங்களையும் பார்க்கலாம். 29.47% பார்த்தீங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டியில இருக்கு. 29.25% பெண்ணகரம்லையும், 27.34% தர்மபுரியிலையும், 16.75% பாலக்கோடு தொகுதியிலையும், 14.49% அரூர்லையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2016லயே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவரை ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பிரதானமாக வைக்கும் போதும் தர்மபுரியில பெரிய அளவுல வாக்கு வங்கியை பெற்றிருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. ஸோ இப்போ அவங்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இது மீண்டும் எவ்வளவு ஓட் % அவங்க தக்க வைக்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா மாறி இருக்கு. இங்க அன்புமணி அவர்கள் ப்ரூவிங் ஒரு தேர்தலா நிறைய பேருக்கு இந்த தேர்தல் ப்ரூவ் பண்ற இடத்தை நோக்கி நகர்த்தி இருக்குன்னு சொல்லலாம். அதுல ஒருவராக அன்புமணி அவர்களும் இருக்கிறாங்க. பாலக்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அன்பழகன் அவர்கள் அவர் தொடர்ந்து 5 முறை வின் பண்ணி இந்த முறையும் வின் பண்ணணும் அப்படின்ற கிளியர் கோலோட போயிட்டு இருக்காங்க. களமும் அவருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லப்படுது. 6வது முறை அவருக்கான ஒரு வெற்றியை தக்க வைப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2001ல தொடங்கி இப்போ வரைக்கும் தொடர்ந்து வெற்றியை தக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அன்பழகன் அவர்கள். இந்த முறை திமுகவினுடைய செந்தில்குமார்
சம்பத்குமாருக்கு எதிராக வந்து கண்டெஸ்ட் பண்றாரு அன்பழகன் அவர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப பார்க்கும்போது இங்க அதிமுக கட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட 26.28% வாக்குகள் வந்து குவிக்கப்பட்டது பாலக்கோடுல. அதுவே பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா 29.84%, திமுக பாத்தீங்கன்னா 34.97% ஓட்ஸ் வந்து இங்க கிடைச்சிச்சு. அங்க திமுக தான் லீட்ல இருந்திருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல்ல. ஆனா இந்த முறை அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில இருக்கிறதுனால இந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி வைக்கும் போது 20% திமுக வாங்கிய வாக்கு வங்கியை விட அதிகமான ஒரு வாக்கு வங்கியை காட்ட முடியும். சோ இது அன்பழகன் அவர்கள் இந்த ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி நிச்சயம் 6வது முறை நான் வெற்றி பெறுவேன் அப்படின்றதையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே சமயம் அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரியில கண்டெஸ்ட் பண்றாங்க. அதுவுமே வந்து அவங்களுக்கான ஒரு களமாக அமைஞ்சிருக்கு. ஒரு வகையில பாசிட்டிவான விஷயங்களும் இன்னொரு வகையில சிக்கலான சூழல் அப்படின்னு சொல்லி கலந்து ஒரு காம்பினேஷனோட தான் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு களம் தர்மபுரியில இருந்துட்டு இருக்கு. அவங்களுடைய கேம்பெயினுக்கான வரவேற்பு அப்படின்றது பாட்டாளி மக்கள் கட்சிக்கே அங்க ஒரு செல்வாக்கு இருக்கிறதுனால அங்க ஒரு வரவேற்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. 2021 சௌமியா அன்புமணி அவர்கள் கண்டெஸ்ட் பண்றப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கின வாக்கு சதவீதம்னு பாத்தீங்கன்னா 37.53% அப்படின்னு பார்க்க முடியுது. அதுவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாத்தீங்கன்னா 22.7% ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த இதுல கம்பைன்டு ஸ்ட்ரென்த்னு வரும்போது 60% திமுகவை விட அதிகமா இருக்கிறதாக பார்க்க முடியுது. இங்க திமுக பாத்தீங்கன்னா 31.15% வந்து குவிச்சிருந்தாங்க லோக்சபா தேர்தலில். ஆனா இந்த முறை இவங்க ரெண்டு பேரும் கம்பைண்டா இருக்கிறதுனால தர்மபுரியிலுமே சௌமியா அன்புமணிக்கு சாதகமான ஒரு சூழலா மாறி இருக்கு. என்னதான் திமுகவுக்கு வந்து வாக்கு வங்கி இங்க இருந்தாலுமே அவங்க இந்த களத்தை வந்து தேமுதிகவுக்கு வந்து விட்டு கொடுத்திருக்காங்க. சோ தேமுதிக தான் வந்து இந்த இடத்துல வந்து போட்டி போடுறாங்க. அங்க இளங்கோவன் அவர்கள் போட்டி போடுறாங்க. சோ இதுவுமே சௌமியா அன்புமணி அவர்களுக்கு திமுக நேரடியாக களமிறங்காம கூட்டணி கட்சி களமிறங்குறதும் ஒரு சாதகமான பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அதே சமயம் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா தர்மபுரியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சரவணன் ராமதாஸ் அவர்களால் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த சூழல்ல சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அது ஒரு சிக்கலான விஷயமா மாறி இருக்கு. பெண்ணகரத்திலையும் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சவாலான சூழலாகத்தான் இருக்கு. ஏன்னா பெண்ணகரம்ல ஜி.கே. மணி அவர்களுடைய பையன் வந்து களமிறங்கி இருக்கிறாரு தமிழ்குமரன். ஜி.கே. மணி அவர்களுடைய பையன் தமிழ்குமரன் அவர்கள் இங்க களமிறங்கி இருக்கிறாங்க. அவங்க ஒரு இயக்குனராகவும் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக பெண்ணகரம்ல திமுக இங்க தமிழ்குமரன் அவர்களை வந்து களமிறக்கி இருக்கிறாங்க. சோ இங்க திமுக வந்து போட்டி போடல அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா அமைஞ்சிருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில இருந்து தமிழ்குமரன் வந்து போட்டி போடுறாரு. 2021 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக தமிழ்குமரன் களமிறங்கி இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு கிடைச்ச வாக்கு பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50.46% வந்து அவங்க குவிச்சிருக்காங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் கூட ஜி.கே. மணி அவர்கள் இருக்கிறாங்க. ஜி.கே. மணி அவர்கள் இந்த வாட்டி எங்கேயுமே வந்து களமிறங்கல, அவருடைய பையனுக்கு எதிராக களமிறங்கல, எதுவுமே பண்ணல. ஆனா இந்த வாட்டி அவங்களுடைய மகன் களமிறங்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்குமே ஒரு செல்வாக்கு அப்படின்றது 2021 வந்து 50.46% வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கான செல்வாக்கு அப்படின்றதும் இந்த பகுதியில் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்ற ஒரு கேள்வியாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க பாப்பிரெட்டி பட்டியுமே வந்து கடந்த தேர்தலை வச்சு டிட்டர்மைன் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்கள் தான் வந்து போட்டியிடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் சேர்ந்து லோக்சபா தேர்தலில் பெற்ற வாக்குகள் வாக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58%. திமுக வந்து 34.48% தான் இருக்காங்க. என்னதான் வந்து கடந்த தேர்தலை கம்பேர் பண்ணி இங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கடந்த தேர்தலை வந்து இங்க நம்ம வந்து வைக்க முடியாது, ரெக்கார்ட்ஸை கம்பேர் பண்ணி இந்த வாட்டி களத்தை டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பழனியப்பன் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு அவருமே டஃப்பான ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க அவருக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி, மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அறிமுகத்தன்மை, அவர் அங்க செய்திருக்கக்கூடிய வேலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இங்கேயுமே அன்பிரடிக்டபிளா ஒரு டஃப்பான களத்தை வந்து ஏற்படுத்துற வகையில முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. சோ இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு டஃப்பான இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சவாலான ஒரு தொகுதியாகவே மாறி இருக்கு. தர்மபுரியில அரூர் தொகுதியில பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய எம்எல்ஏ சம்பத்குமார் அவர்கள் வந்து களமிறங்கிருக்காங்க. அங்க அவங்க ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் தமிழ் லிட்ரேச்சர் படி தகதூர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்க அதியமானவர்கள் தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. இங்க ஒரு அண்டர் டெவலப்டான ஒரு ஏரியாவா இருந்துட்டு இருக்கு. அன்டெவலப்டுனே சொல்லலாம். இங்க பேக்வர்ட் கிளாஸ் மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இங்க கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் பெங்களூருக்கும் நோக்கி மக்கள் வந்து ஜாப்ஸ்க்காக வந்து சொல்லப்பட்டு இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சரை நம்பி தான் அங்க மக்கள் வந்து இருக்கிறாங்க.
இன்னும் மக்கள் அங்க வந்து அக்ரிகல்ச்சரை நம்பி தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தண்ணி பிரச்சனையினால வந்து அவதிப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது இருக்கு. தர்மபுரியில பெருசா வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்றதும் ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஸோ இங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப அதிகமா குறைஞ்சிட்டு வருது அப்படின்றதையும் வந்து பார்க்க முடியுது. போர்வெல்ஸ் மூலமாக தான் வந்து ஃபார்மர்ஸ் வந்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. வேலை வாய்ப்புகளுக்காக மாநகராட்சிகளை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு இருக்காங்க மாணவர்களை அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கேக் வாக்காக சில தொகுதிகளும், சில தொகுதிகளில் சிரமமான சூழலும் அமைஞ்சிருக்கு. ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் சேர்ந்திருந்தாங்கன்னா இங்க கதை வேற. அதே அவங்க பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இங்க ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாவே மாறி இருக்கு. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி இங்க வெற்றி பெறுவாங்களா, பெறமாட்டாங்களா? உங்களுடைய பார்வை என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.